வணக்கம் மக்களே. பெட்ரோல் மற்றும் டீசல் விலை உயர்வு. அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். ஏற்கனவே நான் என்னுடைய வீடியோவில் பார்த்தீங்கன்னா நான் குறிப்பிட்டிருப்பேன், இந்த மேற்காசிய போர் காரணமாக, அமெரிக்கா ஈரான் போர் காரணமாக பெட்ரோல், டீசல் மற்றும் சிஎன்ஜி விலையெல்லாம் கூடிய சீக்கிரத்தில் ஏறப்போகுது. அதை பேஸ் பண்ணி பொருட்கள், அத்தியாவசிய பொருட்களுடைய ரேட் எல்லாமே ஏறப்போகுது அப்படின்ற மாதிரி நான் சொல்லியிருப்பேன் முன்னாடி. அதே மாதிரி இப்போது இன்னைக்கு பெட்ரோல் மற்றும் டீசல் விலை உயர்த்திருக்கிறாங்க. பெட்ரோல் பார்த்தீங்கன்னா 3 ரூபாவும் 3.14 பைசாவும், டீசல் பார்த்தீங்கன்னா சேம் டைம் 3 ரூபா சம்திங் ஏற்றிருக்காங்க. இதனால் பெட்ரோல் மற்றும் டீசல் விலை ஏறிருக்கு. பெட்ரோல் டீசல் விலை இப்போ ஏறதுக்கான காரணம் மேற்காசிய போர் காரணமாக தான். அந்த போர் காரணமாக இப்போ பார்த்தீங்கன்னா பெட்ரோல் மற்றும் டீசலை இப்போதைக்கு ஏற்றிருக்காங்க. 3 ரூபா அப்படின்னு சொல்லிட்டு பெட்ரோலு ப்ளஸ் டீசல், இது ரெண்டும் ஏறினதுனால இப்போது என்ன பிரச்சனை பார்த்தீங்கன்னா, இப்போது இது வெறும் ட்ரைலர் தான். ட்ரைலரில் ஒரு 3 ரூபா அப்படின்ற மாதிரி ஏறி இருக்குது பெட்ரோல் டீசலும். இதுக்கான விளைவுகள் இன்னும் நம்ம அதிகமாக சந்திக்க போகிறோம், இந்த போர் ஸ்டாப் பண்ணாத வரைக்கும். இந்த போர் ஸ்டாப் பண்ணால் தான் திருப்பியும் அந்த ஹர்மோஸ் ஜலசந்தி என்ற கப்பல் வழி போக்குவரத்தை ஓப்பன் பண்ணால் மட்டும்தான் இதுக்கான ஒரு தீர்வே கிடைக்கும். அப்படி இல்லை அப்படின்னா இது தொடர்ந்து தான் நீடிக்கும். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் இன்றைக்கி பெட்ரோல் மற்றும் டீசல் விலை ஏறி இருக்குது. 3 ரூபா அப்படின்ற மாதிரி ஏறி இருக்குது. 3 ரூபா ப்ளஸ் 11 காசுகளும் 14 காசுகளும் ஏறி இருக்குது. ஸோ இதை தொடர்ந்து நம்ம அத்தியாவசிய பொருட்களுடைய விலை எல்லாமே ஏறும். ஏன்னா பெட்ரோல் விலை ஏறிச்சுன்னா பெட்ரோல் மூலிமா தான் நம்ம வெஹிக்கிள் மூலிமா தான் எல்லாமே கொண்டு வரும். ஸோ அது ஏறிச்சுன்னா நம்ம இதோடைய ப்ரைஸ் எல்லாமே ஏறும். இது வெறும் ட்ரைலர் தான். பேஸ் பண்ணி இன்னும் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகுது வாய்ப்பு இருக்குது. கிட்டத்தட்ட 5 to 10 ருபீஸ் இன்க்ரீஸ் ஆகுது வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ பேஸ் தான் இது. ஏற்கனவே போன வாரத்தில் பார்த்தீங்கன்னா மோடி அவர்கள் சொல்லியிருந்தாங்க, பெட்ரோல் டீசலுடைய இதெல்லாம் குறைங்க அப்படின்ற மாதிரி, போக்குவரத்து அதெல்லாம் குறைங்க, வேறு எதுவும் இதெல்லாம் பண்ணாதீங்க, பெட்ரோல் டீசல் செலவு பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. ப்ளஸ் கோல்டு வாங்காதீங்க அப்படின்ற பல விஷயங்கள் சொல்லியிருந்தாரு. இந்த ஒர்க் ஃப்ரம் ஹோம் கண்டினியூ பண்ணுங்கள், ஸ்கூல்ஸ்லாம் ஆன்லைனில் வைங்க அப்படின்ற மாதிரி பல விஷயங்கள் சொல்லியிருந்தாரு. ஸோ அதோட அடிப்படையில் தான் இந்த ஒரு பெட்ரோல் மற்றும் டீசல் விலையானது தற்போது ஏறி இருக்கிறது. இந்த பெட்ரோல் மற்றும் டீசல் விலை உயர்வுக்கு காரணம் மேற்காசிய போர். அந்த போர் முடிவுக்கு வரவில்லை என்றால் இது மெயின் பிக்சர் இல்லை, இது ட்ரைலர் மட்டுமே. மெயின் பிக்சர் இனிமேல் தான் நம்ம பார்க்க போகிறோம். இனிமேல் பல விளைவுகளை நம்ம சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஸோ இதை ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னா மெயின் ரீசன் நம்ம அந்த போரை ஸ்டாப் பண்ணுறதுக்காக வழிகளை ட்ரம்ப் அவர்கள் செய்யணும், ப்ளஸ் ஈரான் அதிபர்களும் செய்ய வேண்டும். இது தொடர்ந்து போகுது அப்படின்னா இதுக்கான விளைவுகள் அவங்க மட்டும் சந்திக்க போகிறதில்ல, இந்த உலகமே சந்திக்க போகுது. ஸோ இது மாதிரி